ஹாய் பட்டீஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இன்சிடெண்ட் எங்களோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அம்மாவுக்கு திருச்சி பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம கூட ஆல்ரெடி வேலை செஞ்சவங்க, கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ரெண்ட்டுக்கு ஏதாவது வீடு இருந்தது அப்படின்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி ஒரு வீடை நாங்கள் செலக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நானும் என் ட்வின் சிஸ்டரும் அம்மா கூட வந்து ஹெல்ப்புக்கு போகிறோம் அப்படின்ட்டு போனோம். எங்களுக்கு வந்து அப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. அதனால் அம்மா கூட ஹெல்ப் போகிறோன்ட்டு ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போனால் அந்த வீடு வந்து வெளியிலேருந்து பார்க்க ஒரு சிங்கிள் வீடு மாதிரி இருக்குது. பட் உள்ளார வந்து கேட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு காரிடார், ஒன் சைடு ஃபுல்லாக வந்து வீடு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் காம்பவுண்டாக. இந்த பக்கம் இருக்க வீடு வந்து அது ஒரு 2 ஸ்டோரி பில்டிங். கீழே ஒரு 3 வீடு இருக்குது, மேலே ஒரு 3 வீடு இருக்குது. கீழே இருக்க ஒரு வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. மற்ற வீடு எல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக 6 வீடு, அதில் 5 வீடு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த ஹவுஸ்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வேறு ஒரு ஃபேமிலியும் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாருமே அதே ஊரில் வேறு ஒரு வீட்டில் இருக்காங்க. இவங்க செகண்ட் ஒய்ஃப், அவங்க தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ரெண்டெல்லாம் வாங்கிக்குவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு 2 லாரி வேறு ஓனா 2 லாரி வேறு வச்சுருக்காங்க. அந்த இன்கமும் உங்களுக்கு வருது. இந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டியோட பையன் வந்து அவன் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கானா. அதுக்கு மேலே அவனுக்கு படிப்பு ஏறலை. நிறைய பணம் இருக்குது, அந்த பையனும் சரியாக படிக்கலை. இன் அடிஷன் டு தட் அவங்க அம்மாவும் கூட அந்த பையன் செய்கிற தப்பெல்லாம் வந்து கண்டிக்காமல் அவனை சேஃப்கார்ட் பண்ணியே வைக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இருந்ததுனால இந்த பையன் வந்து ஹி பிகேம் ரவுடி. ஆக்சுவலி அப்படி தான் நடந்திருக்கு. அந்த வீட்டில் தான் அங்கே இருக்கிற மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்த வீட்டில் தான் ஒரு வீட்டில் நாங்கள் போனோம், ரெண்ட்டுக்கு போனோம். கீழே வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் ஒரு ஆன்ட்டி, அங்கிள், ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து எங்கள் அம்மாவோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அந்த அக்கா வந்து அந்த பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க போகிற இடத்துக்குலாம் முன்னாடியே போயிட்டு இருந்திருக்கான். கடைக்கு போனால் சரி, ஆஃபீஸ் போனாலும், கோயிலுக்கு போனால், எங்கே போனாலும் சும்மா பின்னாடி சுற்றிட்டே இருந்திருக்கான். அப்போல்லாம் அந்த அக்கா வந்து இதை அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த அக்கா ஆஃபீஸ் போகும்போது இவன் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டான். அதனால் அவங்க அக்கா வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. சொல்லவும் அவங்க அப்பா வந்து அந்த ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி கிட்ட வந்து பேசியிருக்காரு. வந்து பேசும்போது இந்த ஆன்ட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கதையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி, உங்கள் பொண்ணு தான் ரொம்ப பேட் பிஹேவியரோடு இருக்குது, பணக்காரன்றதால என் பையனை வந்து கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறீங்களான்னு என்னென்னமோ பேட் வேர்ட்ஸ் அவ்வளோத்தையுமே யூஸ் பண்ணி திட்டிருச்சு. அதனால் அந்த அங்கிள் வந்து சரி நாங்கள் வீட்டை காலி பண்ணுறோம், எங்களுக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னா அந்த அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்கல. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போய் வீட்டை காலி பண்ணி டார்ச்சர் பண்ணி காலி பண்ண வச்சிருச்சு. அவங்க ஒரு வித்தின் 2 days அவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போதே அம்மா வந்து சொன்னாங்க, ஐயோ இந்த வீடு நமக்கு சரிப்பட்டு வராது போல இருக்குது, இந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர் வந்து நல்லா இல்லை, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம வந்து வீட்டை வந்து வேறு வீடு மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு அம்மா இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போதே எங்ககிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ நானும் என் ட்வின்னு தான் வீட்டில் இருப்போம். அதனால் அந்த வீக்கெண்டே வந்து நானும் என் ட்வின்னும் வந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அம்மாவுக்கு துணையாக வந்து என்னோடய அண்ணன் தான் போயிருந்தான். எங்கள் அண்ணன் வந்து அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கிறேன்ட்டு அவன் போயிருந்தான். அவன் வந்து UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எக்ஸாமுக்கு நான் அங்கே போய் அம்மா கூட இருந்து நான் படிச்சுக்கிறேன்ட்டு அவன் அங்கே போயிட்டான். ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கா அவங்க வீடு காலி பண்ணிவிட்டு போன ஒரு 2 daysலேயே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் போல் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஆண்டி, ஹவுஸ் ஓனர் ஆண்டி அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல. எப்படியும் புது வீட்டுக்கு போனால் அங்கே வந்து ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ப்ரெஷர் வேறு. ஒரு அத்தனை பேர் முன்னாடி அந்த ஹவுஸ் ஓனர் கூட சண்டை போட்டதில் அந்த ப்ரெஷரு, இல்லை அவருக்கு ஆஃபீஸில் அந்த ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ப்ரெஷர் அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார் போல இருக்குது. அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். அந்த அக்கா தான் பாவம், ரொம்ப பாவம். அவங்க அப்புறம் ஒரு 2 weeks கழித்து தான் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 2 weeks கழித்து அந்த அம்மாவுக்கு வந்து சீப் தருவாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு. பட் அந்த அக்காவுக்கு வந்து ஷேர் ஆட்டோ, பஸ் அந்த மாதிரி பிடிச்சி தான் வருவாங்க. அவங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்திருக்கான். திருப்பி அவன் பைக்கில் வந்து இந்த அக்கா கிட்ட வந்து அகைன் என்ன சொல்லியிருக்கான்னா, உனக்கு இப்போ கேட்குறதுக்குலாம் ஆள் கிடையாது, நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு திருப்பி ரூடாக பிஹேவ் பண்ண பார்த்தபோது அந்த பஸ் ஸ்டாப்பில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அந்த பையன்கிட்ட இப்படிலாம் நீ தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட வம்புழுக்க கூடாது,
அப்படின்னு இங்கே பேச வரவும் அவன் வந்து அந்த சரி இது சரியான ப்ராப்பர் டைம் இல்லை அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். அவன் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். அப்படி கிளம்பி போய் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பானான். அங்கே வந்து ஒரு 4 ரோடு வந்து மீட் ஆகிற ஒரு ஜங்ஷன் இருக்குது. அது பேரே 4 ரோடு தான். அந்த 4 ரோட்டுகிட்ட போகும்போது ஒரு லாரி வந்து இடித்து அவனுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டு. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. பாதி பேர் வந்து அந்த என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்காக அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு எல்லோரும் ஓடி போயிருந்துருக்காங்க, அந்த பையனுக்கு என்னாச்சு பார்க்கலான்ட்டு. இதை பார்த்துட்டு இந்த அக்காவுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஹாப்பியாக கூட இருந்திருக்கு. ஐயோ எப்படியோ நம்மளை டார்ச்சர் பண்ணவன் செத்து ஒழிஞ்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷேரோட்டை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்களாம். வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஆண்டி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் போச்சு. போனதுக்கப்புறம் ஈவினிங்காக அம்மா வந்து வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த வீடு ஃபுல்லாகவே அமைதியாக இருந்திருக்கு. ஹவுஸ் ஓனர் வீடும் பூட்டி தான் இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்க அந்த நெய்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி. ஒரு கர்ட்டஸிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அண்ணனும் போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த பையன் வந்து கோமாவில் இருக்கான், அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க ஐசியூவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அண்ணன் என்ன பண்ணுவான், ஃபுல் நைட்டு படிப்பான். ஃபுல் நைட்டு அவன் படிச்சுட்டே தான் இருப்பான். டே டைமில் தான் அவன் தூங்குறதெல்லாம். அப்போ வந்து அம்மாவுக்கு பேய்னா பயம்லாம் கிடையாது, பேய்க்கு வந்து பயம் கிடையாது. ஆனால் நம்பிக்கை இருக்குது, பேய் சாமி எல்லாமே அவங்க நம்புவாங்க, ஆனால் பயம் கிடையாது. ஏன்னா என்னோட அம்மாவோட அப்பா தாத்தா அவர் வந்து ஒரு காளி உபாசகர். அதனால இது மாதிரி பேட் என்டிட்டிஸ், ஈவில் என்டிட்டிஸ் கிட்டேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் அம்மாவுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ தட் அம்மாவுக்கும் இந்த மாதிரி பேய் இருக்குன்னு நம்புவாங்க, ஆனால் பயப்பட மாட்டாங்க. அண்ணன் வந்து எப்படின்னா பேயே கிடையாது அப்படின்னு சாதிப்பான். பேயும் கிடையாது, சாமி கிடையாது, எதுவுமே கிடையாது, நம்மளோட முயற்சி தான் நமக்கு அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான். அதனால அவனுக்கு இப்போ இந்த பையன் ஹவுஸில் பையன் ஒன்றும் செத்தெல்லாம் போகலை, அவன் கோமாவில் தான் இருக்கான். அதனால் இது ஒரு எப்படியாதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. காலையில் பார்த்தவன் இப்படி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மட்டும் நடந்த இன்சிடெண்ட்டை இது ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே அவங்க இருந்திருக்காங்க. நைட்டு வந்து அண்ணன் படிச்சுட்டே இருந்திருக்கான். ஒரு 2 o'clock போல் டைம். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து இவனுக்கே தெரியாமல் அவன் தூங்கி இருந்திருக்கான். அப்படியே தூங்கி போயிட்டான். தூங்கி போகும்போது திடீர்னு டிவி வந்து ஹை வால்யூமில் வந்து ஏதோ பாட்டு மாதிரி கத்திருக்கவும் அவனுக்கு அப்படியே தூங்கும்போது இப்படி ஹை வால்யூம் வந்து அப்படி இருக்கும். ஹார்ட் பீட் எகிரி அவன் எந்திரிச்சு பார்த்தா டிவி கத்திட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. இவன் வேகமாக போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கான், டிவி வந்து ஆஃபில் தான் இருந்துச்சு. யார் டிவி ஆன் பண்ணியிருப்பா, ஒருவேளை இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை மால்ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா, அதனால் இதுவே ஆன் ஆகிட்டு அப்படி பண்ணதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த செகண்ட் எப்படி இருந்திருக்கு, டோரை யாரோ வேகமாக தட்டி இருந்திருக்காங்க. தட்டும்போது அண்ணன் பேரை சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் பையனோட வாய்ஸில் வந்து அண்ணன் பேரை சொல்லி கூப்பிட்றான். அவன் இந்நேரத்தில் எதுக்கு இந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டுறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கதவை திறந்து பார்த்துருக்கான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லைன்றதை பார்க்கும்போது தான் இவனுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவன் எப்படி வந்து கதவை தட்ட முடியும், அதுவும் என் பேரை ஏன் கூப்பிட்டான் இப்படின்னும் போது இவனுக்கு தான் பெயினை நம்பிக்கையே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு பெயினை நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது அந்த பையன் சாகலாம் இல்லை, அவன் கோமாவில் தான் இருக்கான். இப்படி இருக்கும்போது இவன் டோர் சாத்திட்டு நினச்சிட்டான், நான் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருக்கோம், நம்ம இன்னும் தூக்கம் வந்து முழுசாக போகலை போல இருக்குது, நம்ம பிரெயின் நம்மகிட்ட ட்ரிக் பண்ணுது, இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி டோரை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சன்லேருந்து ஒரு பெரிய சத்தம், பாத்திரமெல்லாம் அப்படியே உருண்டு தள்ளுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் அம்மாவே எந்திரிச்சு வந்துட்டாங்களாம் பெட்ரூம்லேருந்து. இவனுக்கு என்னன்னா, இந்த பூனை வரும் கிச்சன் விண்டோ வழியாக, பூனையெல்லாம் வரும், அந்த மாதிரி பூனை வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு வேகமாக அவன் போய் பார்த்துருக்கான். லைட்டு போட்டு பார்த்தா விண்டோ எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்க பாத்திரமெல்லாம் உருண்டு கிடக்கு கீழே. அம்மாவும் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, என்னடா எதுக்கு தண்ணி குடிக்க வந்து எதுக்கு இப்படி பாத்திரத்தெல்லாம் ஒட்டி வச்சுருக்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நானும் இந்த சத்தம் கேட்டதாங்க கிச்சனுக்கு வந்து பார்க்குறேன், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா. இந்த இன்சிடெண்ட் இருக்கும்போது சைமல்டேனியஸாக அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வந்து வந்திருக்கு. இந்த கனவுல வந்து எங்கள் தாத்தா வந்து சொன்னாராம், இந்த வீடு வந்து இனிமேல் உங்களுக்கு இந்த வீடு செட் ஆகாதுமா, இங்கே இருந்தால் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு தாத்தா வந்து கனவுல சொல்லியிருக்காரு.
இப்படி அந்த கனவு கண்டுட்டு இருக்கும்போது தான் இப்படி சத்தம் கேட்டு அம்மா வந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. வந்தபோது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து தோணியிருக்கு, அவன் செத்து போயிட்டான் ஹவுஸ் ஓனர் பையன் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு என்டிட்டி வந்து அவனே கூட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அவன் கோமாவில் இருக்கும்போது எதுக்கு? ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று பேடாக ஒரு என்டிட்டி இருக்குதுன்னு அவங்க சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்த கட்டு மந்திரம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. பட் அந்த பையன் தான் கோமாவில் இருக்கானே, அப்போ இப்படி நடக்க வேண்டியதுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ அம்மா வந்து அண்ணங்கிட்ட சொன்னாங்களா, நீ படிக்கிறதா இருந்தால் கூட இனிமேல் உள்ள பெட்ரூம்குள்ளார என் கூடயே உட்காந்து நீ படிச்சுட்டு இல்லை எங்கேயே பட தனியாக இருக்காது அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அண்ணனும் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்தது, டிவியும் தன்னால் ஆனாச்சு, எனக்கு எதுவுமே தெரியல, நீங்களாம் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்டுருந்துருக்கான். நீ இப்போயாச்சும் நம்புறியா அப்படின்னாங்களா அம்மா. எனக்கு நம்பணும்னு தோணுது, நம்ப வேணான்னு தோணுது அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருச்சு. மறுநாள் மார்னிங் வந்து அம்மாவுக்கு வந்து க்யூரியஸாக இருந்திருக்கு, நைட்டு இப்படியெல்லாம் இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த பையன் இப்படி தான் இருக்கான், நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் போனாங்களாம். அப்போவும் அந்த பையன் வந்து கோமாவில் இருக்கான், உயிரோடு இருக்கான், கோமாவில் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கா அவங்க வந்து பேசியிருந்திருக்காங்க அம்மாக்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு மேம், அதில் வந்து எங்கள் அப்பா வந்தார், எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, நான் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாதமா, நான் எப்பவும் உனக்கு துணையாக தான் இருப்பேன், உனக்கு யாரும் எந்த கஷ்டம் கொடுக்கறதுக்கும் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கனவுல வந்து சொன்னதான் இந்த அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அம்மா அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வேறு ஏதாவது வீடு ரெண்ட்டுக்கு இருக்குமா, கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி ஒன்றும் தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் எந்த இடத்துல அவைலபிளாக இருக்குன்றது தெரியல. ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அண்ணன்கிட்ட பேசும்போது அண்ணன் வந்து சொன்னோன்னா, மத்தியானம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி வந்து வந்தாங்கம்மா, வந்துட்டு உங்களை தான் கேட்டாங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கீங்கன்னு சொன்னேன் நான். அதுக்கு வந்து அந்த பாட்டி சொன்னாங்க, சரிப்பா அம்மா வந்துட்டு நான் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னேன் நான். ஏன்னா அம்மா நினச்சாங்க, இதுக்கு அந்த பாட்டி இதுக்கு என்ன சொல்ல வந்திருப்பாங்க, சரி பேசுவோம், வயசானவங்க ஏதோ மதித்து வந்திருக்காங்க அப்படி பேசலான்ட்டு போய் பேசும்போது அந்த பாட்டி சொன்னாங்களாம், நேற்று நைட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு அவன் வந்தானேம்மா, நான் பார்த்தேன், நைட்டு வந்து ஒரு 2 o'clock அரௌண்ட் அண்ணனுக்கு அந்த கதவு தட்டின அந்த இன்சிடெண்ட்டை அந்த டைமுக்கு வந்து அந்த பாட்டி பார்த்துருந்துருக்காங்க. அவங்க வீட்டு விண்டோ வழியாக பார்த்தபோது தெரிஞ்சிருக்கு, நைட் ஃபுல்லாக அந்த நாயெல்லாம் ரொம்ப குலைச்சிட்டே இருந்துச்சுமா, எனக்கு வயசான காலத்தில் எனக்கும் தூக்கம் வராது, நான் நைட்டு என்னடா நாய் குலைக்குதுன்னு நான் அப்போவே நினச்சேன், நான் வந்து பார்த்தேன், அந்த பையன் வந்து உங்கள் வீட்டு கதவை தான் தட்டிக்கிட்டு இருந்தான், ஒரு வயசு பையன் அந்த மாதிரி இறந்து போயிருக்கானா அவனோட ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்காது, அவன் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பான், நீங்கள் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்றாங்களே அந்த பாட்டி. அதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லையம்மா அந்த பையன் வந்து செத்து போலையே, அவன் கோமாவில் தானே இருக்கிறான் அப்படின்னவும், இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட போய் சொல்லுவாங்கம்மா காசுக்காக, நீங்கள் நம்பாதீங்க, நான் பார்த்தேன் நேற்று அவன் தான் வந்தான், உங்களுக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு அந்த பாட்டி கேட்டிருந்துருக்காங்க. உடனே அதுக்கு அம்மா வந்து, ஆமாம்மா எங்கள் வீட்டு டோர் யாரோ தட்டினாங்க போல இருக்குது, பையன் தான் திறந்து பார்த்தா யாரும் இல்லைன்ட்டு வந்தான், நாங்கள் வேறு வீடு பார்த்துக்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டாங்க. பட் வீடு வந்து கிடைக்கல இன்னும். அன்றைக்கி நைட்டு வந்து பயந்துக்கிட்டு அண்ணன் வந்து படிக்கலாம் இல்லை, அவன் மார்னிங் தூங்குறவன் மார்னிங்கே ஏதோ படிக்கிறேன்னு சொல்லிட்டு டே டைம் நல்லா சன்லைட் இருக்கும்போதே படிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டான். அப்புறம் அம்மா கூடயே போய் பெட்ரூம்லேயே இருந்துக்கிட்டான் அவன். அன்றைக்கி நைட்டு வந்து அம்மாவுக்கு ஒரு கனவு, அந்த கனவுலையும் தாத்தா வந்து வந்திருக்காரு. அம்மாவோட அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காளி கோயிலுக்கு பின் தெருவில் வந்து வீடு தேடினீன்னு உனக்கு கிடைக்கும், நீ வந்து அந்த அம்மாவோட எல்லைக்குள்ளேயே நீ இருந்துக்கோ, இந்த வீட்டை வந்து நீ காலி பண்ணிடு அப்படின்னு தாத்தா சொன்னாராம் அந்த கனவுல. இது அம்மா வந்து மறுநாள் மார்னிங் வந்து எழுந்திரிச்சிட்டு, என்னடா தாத்தா அப்பா வந்து இப்படி சொல்லியிருக்காரு, இங்கே காளி கோயில் எங்கே இருக்குன்னு நான் போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த காளி கோயில் எங்கன்னு விசாரித்து போயிருந்துருக்காங்க. அப்போவே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பின்தரில் போய் பார்த்தா வீடு வந்து இருந்திருக்கு அவைலபிளாக. அம்மா சரி அப்போவே அந்த வீடு வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம், அப்பா சொன்ன மாதிரி இங்கே ஒரு வீடு இருக்குது, இதே மாதிரி எல்லாம் கனவுல நடந்த மாதிரியே இருக்குது, ஸோ நம்ம இந்த வீட்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அம்மா அந்த வீடும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு அவனை போய் பார்த்துருக்காங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க பையன், அவங்கள போய் பார்த்தபோது ஸ்டில் அவன் அப்படியே தான் இருக்கானே சொல்லியிருந்திருக்காங்க அவங்க. ஆனால் அந்த ஆண்டிக்கிட்ட அம்மா வந்து எதுவும் பேசிக்கல, அந்த மாதிரி வீடு காலி பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களே எதுவும் வருத்தத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட இன்னும் நம்ம எதுவும் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாடின்ட்டு அம்மா வந்துட்டாங்க.
வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அன்றைக்கி மறுநாளே வீடு வந்து அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ் கூட நமக்கு தேவையில்லை, அப்பா இந்த வீட்டில் என்னமோ நடக்குது, அப்பாவே கனவுல வந்து சொல்லிட்டாங்க, நம்ம வந்து இந்த வீட்டை காலி பண்ணிடுவோன்ட்டு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு மறுநாளே அட்வான்ஸ் கூட வாங்கலை, இந்த வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து எந்த ப்ராப்ளமுமே வரவே இல்லையா. அப்புறம் ஒரு 2 days கழித்து போஸ்டர் பார்த்துருந்துருக்காங்க, இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். இவங்க என்றைக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்களோ அன்னைக்கே அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. ஸோ அவன் இந்த மாதிரி கோமாவில் இருக்குன்னு சொல்லி கோமாவில் இருக்கிறவங்களோட சோல் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுமா, இல்லை அவன் செத்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சும்மா வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரில. பட் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு. பை படிஸ்.